வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், சினிமா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆதிசங்கர ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். யோகமுத்ரா மூவி இன்டர்வியூ டிஸ்கஷன். அதாவது இந்த படத்தோட கதை மற்றும் திரைக்கதை அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி இந்த படம் சம்மந்தமாக 2 மூவி புக் பண்ணியிருக்கேன். ஓகே, சித்தர்கள் சம்மந்தமான ஒரு மூவி புக் பண்ணியிருக்கேன். அது ராஜமௌலி அவரோட இயக்கத்தில் ஆல்ரெடி ஒரு மூவி புக் பண்ணேன். அடுத்து போகர் 7000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த 2 படங்கள்லையுமே எடுக்கப்படாத காட்சிகள் ஆனது இந்த படத்தில் காண்பிக்கப்படும். ஓகே, அது இல்லாமல் ஒரு வரலாற்று மூவியாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே இந்த மூவி எடுக்கிறது அப்படின்றது ரியாலிட்டியான கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு தோதாகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் நிறையா மிக்சிங் இருக்கும். ஓகே, பொதுவாக இந்த படம் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ சைனாவுக்காக தான் இந்த படமே எடுக்கிறோம். இந்த யோகமுத்ரா அப்படின்ற பாகமானது 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்ற இந்த 2 திரைப்படங்களும் சைனாவுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்காக தான் இந்த திரைப்படம் எடுக்கிறோம். ஓகே, மற்றபடி நம்ம ஒரு ஷார்ட்ஸு அப்படின்றப்போ அதை அப்படியே நம்ம எடுக்க போகிறதில்ல. நிறைய எடிட்டிங் இருக்கும். ஓகே, நிறைய மாறுதல் இருக்கும். ஓகே, யூடியூப்பில் நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவுமே நம்ம ரியாலிட்டியாக அப்படியே எடுக்க போகிறதில்ல. அது சும்மா ஒரு மாடல் டிசைனுக்காக தான். ஓகே, மற்றபடி நம்ம ஒரு தனித்துவமான ஒரு நிலையில் தான் மூவி எடுக்கிறதுன்றது தான் தோதாகும். ஓகே, சரி, அந்த நிலையில் ஒரு விதமான உளவியல் ரீதியான ஒரு தர்க்கவியல் தாக்கம் இருக்கும். ஆக்டர் சரத்குமார் அவரை வந்துட்டு இந்த மூவியில் புக் பண்ணிவிட்டு அவரை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு கேரக்டராக புக் பண்ணுறப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அடடா இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளே நடித்தா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம், விருது வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய மூவிக்கு யார் ப்ரொடியூசரு அப்படின்றதான் ஒரு விஷயமா இருக்குது. நான் தான் ப்ரொடியூசரு. ஓகே, அதனால் ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீரில் இந்த சைனா பார்டரில் ஒரு சில பகுதி இருக்குது. அதை ஒரு சமநிலையாக திரும்ப வாங்கிறதுக்காகவும், சைனாவில் எனக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காகவும், சைனாவுக்கு ஒரு சமநிலை ஏற்படணும் அப்படின்றதுக்காகவும், சைனா மற்ற நாடுகளோட சண்டையிடாமல் 3ஆம் உலகப் போர் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு சமரசமான ஒரு சமநிலைக்காகவும் யாம் நடிக்க வேண்டிய நிலை இருக்குது. ஓகே, இப்போது இதுவே ஆக்டர் சரத்குமார் அவர் நடித்தார் அப்படின்னா நம்ம அந்த திரைப்படத்தை தமிழ் மட்டும்தான் திரையிடப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்ற மாநிலங்களில் நம்ம திரையிட்டாலும் அந்தளவுக்கு வசூல் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நான் தான் ப்ரொடியூசரு, அதனால் நான் தான் முடிவெடுக்கணும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ரியாலிட்டியாக உள்ளார்ந்த உளவியல் ரீதியாக அவங்கவுங்க பயிற்சி செஞ்சு அவங்கவுங்க பாதையில் பயணித்தாதான் நிஜம். ஓகே, சும்மா படம் எடுத்துட்டால் போதும் உடனே அந்த மாதிரி கேரக்டரான லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த முத்துன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், ஆக்டர் ரஜினிகாந்த் அவர் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் ஒரு ஜமீன்தாராக இருப்பார். வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி காசு கொடுப்பாரு, நிலம் கொடுப்பாரு, நிறையா பேருக்கு இலவச திருமணம் செஞ்சு கொடுப்பாரு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்வார். அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் ரியாலிட்டியாகவும் அப்படியே இருக்கார், அப்படி கிடையாதுல்ல. ஓகே, அதனால் ஒரு கேரக்டர், ஒரு ட்ராமா, ஒரு மேக்கப்பு, ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்டிங், அவ்வளோதான். ஓகே, ரியாலிட்டியாக அப்படியே கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா நிறையா பேர் சினிமாவில் ஒரு விதமான கேரக்டர் இருப்பாங்க, ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் வேறு மாதிரி இருப்பாங்க. ஓகே, அது ஒரு டேக் ஓகே அப்படின்னு சொல்கிறப்போ நடிக்க சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிங், அவ்வளோதான். ஓகே, ரியாலிட்டியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தோதாகாது. ரியாலிட்டியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக உழைக்கணும். அப்போ தான் ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதனால் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் தனி நிலையில் பயிற்சி செஞ்சு முயற்சி செய்யணும். ஓகே, பட்டர்ஃப்ளை அட்டாக்காலேயோ இல்லை ஏதோ ஒரு மயக்கத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு வசியத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு நிலையில் தோல் செஞ்சுக்கலாம் அப்படின்றது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஓகே,
அதனால் ஆக்டர் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டார். ஆனால் அவங்க ராதிகா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டிங் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி அவங்க மூவ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாரதி ராஜா அவர் தான் காரணம். ஏன்னா அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண டைரக்டர் கிடையாது. ஓகே, ஒரு நல்ல தரமான ஒரு இயக்குனர். அவர் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இப்போ பாதை எல்லாமே தோதாகுது. ஓகே, மற்றபடி எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து டவுன் ஆயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் இந்த படத்துக்கு எந்த மாதிரியான கேரக்டரோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நமக்கு தோதாகும். ஓகே, அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடியது கேஷ் மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு இந்த கேரக்டரில் இந்த கேஷ் அவ்வளோதான். நடிக்கிறீங்களா, காசு வாங்குறீங்களா, போயிட்டே இருக்கீங்களா, அவ்வளோதான். அப்படின்னா தான் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான வேல்யூ இருக்கும். ஓகே, எனக்கு அந்த கேரக்டர் வேணும், இந்த பப்ளிசிட்டி வேணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களாக சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணி, நீங்களாக சொந்தமாக டைரக்ட் செஞ்சு, நீங்களாக சொந்தமாக நடித்து, நீங்களாக சொந்தமாக மார்க்கெட் பண்ணால் தான் தோதாகும். ஓகே, அதனால் உங்களோட விருப்பங்களை நீங்கள் சொந்தமாக ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து நீங்களாக சொந்தமாக இயக்கி, நீங்களாக சொந்தமாக எல்லாத்தையும் தோது பாருங்கள். ஓகே, அதனால் எங்கள் ஸ்டூடியோவுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதன்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நீங்கள் இதை நாகரிகமாகவே புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஏன்னா ஏதோ வகையில் உளவியல் ரீதியாகவும் அந்த ரீதியாகவும் இந்த ரீதியாகவும் நீங்கள் ஏதோ தோது பார்த்தாலுமே அது தோதாகாது. எரர் தான் ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு படம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா படம் இருக்குது. இன்னும் யதார்த்த ரீதியாக இன்னும் ஒரு 100 படம் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த 100 படத்துக்கு உண்டான நிலையிலையும் இவர் என்ன இந்த ஒரு படத்துக்கு எப்படி பண்ணுறாரு, அடுத்தடுத்த படத்துக்கு எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி புக் பண்ணுறது, எப்படி படப்பிடிப்பு கூப்பிட்றது அப்படின்றப்போ எரர் ஆகும். அதனால் கடந்து போக வேண்டிய விஷயத்த கடந்து போகணும். ஓகே, பற்று இருக்கக்கூடாது. ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு டைரக்டராக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, அதனால் இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரில் நீங்கள் நடிங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த படத்தில் எந்த கேரக்டருமே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கேஷ் வழங்கப்படும். உங்களுக்கு அடுத்த படத்தில் ஏதோ தோது செய்யப்படும். ஓகே, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல். நான் லாஸ்ட் டைம் சென்னை வந்தபோது அடையார் பங்களா பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அது ஒரு முயல் சம்மந்தமான ஒரு ஹோட்டல் தான். அது ஒரு சரியான ஒரு இங்கிலீஷ் நேமில் தான் இருக்கும் அந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் நான் உதயநிதி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அவர் செய்யலை. அதுக்கப்புறம் அவங்க ராதிகா அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் ஓரளவு செய்யலை. ஆனால் டாக்குமெண்ட்ஸு, கேஷு அதெல்லாம் தாண்டி ஒரு அகநிலையிலையும் புறநிலையிலையும் ஓரளவு என்ன நிஜமாகவே ஒரு தோதான ஒரு ஹோட்டல் தான். ஓகே, அந்த ஹோட்டலை நான் ஆதிசங்கர ஸ்டூடியோ பிஸ்னஸ் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலான் இருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஆதிசங்கர ஸ்டூடியோ பிஸ்னஸ் லிஸ்ட்டில் ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்குது. டீ கடை, அதுக்கப்புறம் செல்லு கடை, துணி கடை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த வகையில் அந்த அடையார் பங்களா ஹோட்டலும் ஆதிசங்கர ஸ்டூடியோவுக்கே சொந்தமாக நிர்வாகம் செய்யலாம். ஓகே, ஆதிசங்கர் பிஸ்னஸ் லிஸ்ட்டோட நிர்வாகவியலில் ஆக்டர் விஜய் சேதுபதி மற்றும் ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு நபருங்க. ஓகே, அட்லஸ் நெட்வொர்க் சார்பாக அங்கே பாதுகாப்பு வழங்கப்படும். ஓகே, அதனால் இறுதியான தீர்ப்பு என்ன அப்படின்னா அந்த அடையார் பங்களா ஹோட்டல் ஆதிசங்கர ஸ்டூடியோவுக்கு சொந்தமான வியாபார தொழில் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. அந்த ஹோட்டல் ஆதிசங்கரர் ஸ்டூடியோவுக்கு உரிமையானது. ஓகே, அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே உண்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அந்த வகையில் டைரக்டர் வெற்றிமாறன் மற்றும் மோகன் ராஜா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சசிகுமார், சமுத்திரகனி, அப்புறம் பாலா மற்றும் மிஸ்கின், என் மணிரத்னம் டைரக்டர் கூட, என் சங்கர் டைரக்டர் கூட, மேக்ஸிமம் டைரக்டர்னாலே ஓரளவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, அதனால் ஆதிசங்கர ஸ்டூடியோ டைரக்டர்ஸ்
எல்லாருக்கும் ஒரு பாராட்டு. ஓகே, என்ன நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சில டைரக்டர்ஸுக்கு எல்லாமே மூவி புக் பண்ணுறதுன்றது தோதாகும். ஓகே, நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆன்லைனை விட ஆஃப்லைனில் தான் பாதுகாப்பானது. ஓகே, சரி, ஆதிசங்கர ஸ்டூடியோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகுங்க. நான் உங்களை ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்து ஆதிசங்கர ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் காலங்காத்தால் நமக்கு எதோ காசு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ பாலோ கிடைக்குதோ இல்லையோ, பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும் தான் கிடைக்கிது. அதுவும் இந்த ஆக்ட்ரஸ் தான். ஓகே, இன்னும் ஒன்று சோப்னாங்கியாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு முறையே கிடையாது. அதெல்லாம் நேரில் வரணும், அல்லது ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் என்ன ஏதுன்னு தோது பார்க்கணும். காலங்காத்தால தோது பார்க்குறதுன்றது மார்க்கெட் டவுன் ஆகும். நான் இன்றைக்கி ஒரு மூவி புக் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் கெமிஸ்ட்ரி உடஞ்சி போச்சு. அதனால் கெமிஸ்ட்ரி உடைக்கவே கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி எல்லாம் கெமிஸ்ட்ரியும் உடச்சி விட்டுறாங்க. அதனால தான் புது புது ஆர்டிஸ்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. பழைய ஆர்டிஸ்ட் எல்லாமே கெமிஸ்ட்ரி உடைச்சதுனால நம்ம மூவி புக் பண்ணுறதுன்றது தோதாக மாட்டேங்குது. அதனால் கெமிஸ்ட்ரி எப்போயுமே உடைக்கக்கூடாது. ஓகே, கெமிஸ்ட்ரினா என்னன்னே உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு வேதியியல், உடலியல் வேதியியல், மனதியல் வேதியியல். அது ஒரு பக்குவ நிலை இருக்கணும். ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்னால் இந்த கொரியன்லலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியாவது இருக்கணும். சரி, அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியை உடைக்காதீங்க. ஓகே, சரி, நானே உங்களுக்கு தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஏதாவது கேஷ் ஏற்பாடு பண்ணுங்கள், எனக்கு கேஷ் தான் தேவை. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.